அப்புறம் இன்னொன்று அந்த புக்கு படிக்கும்போது எனக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னா, அந்த டார்ச்சர் சீன். ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து லெஷீஃப் வந்து கடைசியில் இவனை பிடிச்சிட்டு காசு எங்கே வச்சுருக்க சொல்லு, வின் பண்ண காசு எங்கே வச்சுருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவான். அந்த டார்ச்சர் சீன் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். அந்த டார்ச்சர் சீன் வந்து ரொம்ப விவிடாக எடுத்திருப்பாங்க அந்த படத்தில். இந்த புக்கில் தான் இருக்காதுன்னு நினச்சேன். டேனியல் கிரேக் படத்தில் வச்சிருந்த டார்ச்சர் சீன் வந்து இவங்க எழுதுனதுன்னு நினச்சேன், ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் எழுதுன்னு நினச்சேன். பார்த்தா அது புக்கில் இருக்கிற டார்ச்சர் சீன் வந்து படத்தை விட ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, 1950s இஸ் மச் மோர் க்ளோசர் டு த வேர்ல்டு வார் 2 எரா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இயன் ஃப்ளெமிங் வந்து ஈ சர்வ்ட் இன் பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆக்சுவல் டார்ச்சர் சீனு அதெல்லாம் வந்து ஒரு படிச்சிருப்பார், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ப்ராபப்ளி. ஸோ அது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு படிக்கும்போது. த ஃபேக்ட் தட் த ஒரிஜினல் புக் இஸ் மச் மோர் கிரிட்டியர் அண்ட் மச் மோர் ப்ரூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டார்ச்சர் சீனில் வந்து லஷீஃப் வந்து இவனை கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணும்போது அது வரைக்கும் காமன் கம்போஸ்டாக இருந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகுதை நம்ம பார்ப்போம். லைக் லஷீஃப் வந்து ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணுறத தாண்டி சைக்கலாஜிக்கலாக டான் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் பண்ணுற வேலையை, அவனுடைய லாயல்ட்டி டு த க்ரௌனை, அவனோட பேட்ரியாட்டிசம், நேஷ்னலிசம் இது எல்லாத்தையுமே வந்து போக் பண்ணிகிட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக இவனும் வந்து அதை கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவனுடைய ஐடியல்ஸ்லாம் வந்து க்ரம்பிள் ஆகிறத நம்ம பார்ப்போம்.